ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்கள் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம இணைப்பில் செய்தியாளர் சாமுவேல் எபனேசர் இணைந்துள்ளார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சாமுவேல் எபனேசர், இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக 24 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் மேலும் 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் ராஜேஷ், கோபி, குமார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டதாக தகவலானது வெளியாகியுள்ளது. புதூர் அன்பு என்பவரின் கூட்டாளி ராஜேஷ், சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோருக்கு மிக நெருக்கமான நண்பர் எனவும் கூறப்படுகிறது. இவரிடமிருந்து கோபி, குமார் ஆகியோர் ஆம்ஸ்ட்ராங் கொலையின் போது பயன்படுத்தப்பட இருந்த நாட்டு வெடிகுண்டுகளை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதாவது கோபி, குமார் மற்றும் ராஜேஷ் ஆகியோர் இந்த நாட்டு வெடிகுண்டை அதிகாரியிடம் ஒப்படைத்ததாக கூறப்பட்டிருந்த நிலையில தற்போது 3 பேர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த வழக்கு இதுவரை 27 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சம்போ செந்தில் மற்றும் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் மற்றும் சிசி ராஜா ஆகியோர்களை தேடும்படியில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணியதற்கு நன்றி சாமுவேல் எபனேசர்.